அதாவது ஒரு ஊர்ல ஒரு சிலை செய்யற சிற்பி இருந்தாராமா. அவர் வந்து அவருடைய சிற்பம் எல்லாமே அவ்வளவு அழகா தத்ரூபமா இருக்குமாமா. விலை கொஞ்சம் கூடுதலாவே இருக்குமாமா. அதுக்கு இன்னொரு வியாபாரி வந்து அவருக்கு ஐடியா கொடுக்குறாரா, அதாவது உங்ககிட்ட விலை நிறைய இருக்கு, அதனால வந்து மக்கள் வரமாட்டேன்றாங்க, நீங்க ஏன் வந்து பொருளோட தரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடாது, அப்போ உங்ககிட்ட கூட்டம் அள்ளும்ல அப்படின்னாலாமா. அதுக்கு அவர் சொன்னாராமா, அப்படிலாம் கிடையாதுங்க, என்கிட்ட விலை அதிகமா இருந்தாலுமே என்னுடைய தரத்தின் மேல நம்பிக்கை கொண்டுதான் அந்த மக்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க வராங்க. அதுல நான் வந்து தரத்தை குறைச்சிட்டேன்னா நான் எவ்வளவுதான் கம்மியா கொடுத்தாலும் அந்த மக்கள் என்கிட்ட வாங்க வரமாட்டாங்க. அதனால நான் யாருக்காக என்னுடைய தரமான பொருளை விற்கிறத நான் குறைச்சிக்க மாட்டேன் அப்படின்னாராமா. அந்த வியாபாரிக்கு ரொம்பவும் கஷ்டமா போயிட்டு அவர் பாட்டு போயிட்டாராமா. ஸோ அதனால தாங்க சொல்றேன், நம்மள மற்றவங்க யார் எப்படி நடத்தினாலும் சரி, நம்மளை யார் எப்படி நடத்தினாலும் சரி, நம்மளை தரக்குறைவா நடத்தினாலுமே அவங்கள நம்மளுடைய தரம் அதாவது நம்மளுடைய தரத்தை வந்து நம்ம உயர்த்திக்கணுமே தவிர நம்மளுடைய தரத்தை குறைச்சிட்டு அவங்களுக்கும் கீழே இறங்கி போய் அவங்க கிட்ட போராடக்கூடாது. ஸோ அதனாலதான் என்னைக்குமே வைரமானாலுமே அது அடியில இருந்தா வரும். அந்த மாதிரி நம்மளுடைய தரத்தை குறைச்சிக்காம நம்மளுடைய குணத்தை குறைச்சிக்காம நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே கடந்துட்டு போகணுங்க. அதுதான் லைஃப்ல வந்து எல்லாருக்கும் ஹாப்பினஸ் கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.